இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே நிறைய வசனங்களை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்போ பொதுவாக இன்றைக்கு திருச்சபைகளில் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆகவே நாம் எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் அதுதான் உங்களுக்கு போன சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லி கொண்டு வந்தேன். இயேசு அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்திருக்கிறார், அது உண்மைதான். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனாலும் இயேசு அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அதுதான் அவருடைய போதனை. அதை நம்ம போன நாட்களிலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜீவனுக்கு போகிற வழி அது குறுகின வழி, அழிவுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி எப்படிப்பட்ட வழி? விசாலமான வழி. அதுக்கப்புறம் இந்த வழியிலே, விசாலமான வழியிலே கொண்டு போகிறது யாரு? நம்மள கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் நம்ம எங்க கொண்டு போறாங்க? அந்த விசாலமான வழிக்கு நேராக நம்மை கொண்டு போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம எந்த வழிக்கு நேராக கொண்டு போகிறது? ஜீவனுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. ஆகவே நாம எதை நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் எப்படி போதிக்கிறாங்கன்னா, அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள் சொல்லுகிறதை உதாரணங்களாக சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுகிறார்கள்? பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா இந்த ஊழியக்காரர் என்ன வேணா சொல்லட்டும், அந்த ஊழியக்காரர் என்ன வேணா சொல்லட்டும், இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அது அவர்கள்தான் யாரிடத்தில் செல்ல முடியும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாமல் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அற்புதங்களை செய்தாலும், பிசாசுகளை துரத்தினாலும் அதனால் என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் ஒரு பயனும் இல்லை. அப்புறம் கடைசியா முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு எப்படி இருக்கிறானா? ஒப்பா இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ இயேசு நீங்க பைபிள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? புத்தி உள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஒரு அதே தலைப்பில் இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இதையும் அநேகர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை சரியான விதத்திலே, சரியான கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு முன்பதாக பரிசுத்த பந்தி என்ன பண்ணப்பட்டிருக்குது? வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு சபையிலையும் இந்த பரிசுத்த பந்திக்கு ஒவ்வொரு விளக்கங்கள், இந்த பரிசுத்த பந்தியை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும், இந்த பரிசுத்த பந்தியில நாம் எப்படி பயபக்தியா இருக்க வேண்டும், எதற்காக இந்த பந்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்லாம் நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பொதுவா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த பந்தியை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு என்ன பண்றேன்? அந்த வசனத்திலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியிலே பவுல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபாத்திரமாய் என்ன பண்ணக்கூடாது? இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. அப்போ ஒருவன் அபாத்திரமாய் பங்கு பெறக்கூடாதுன்னா அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த 1 கொரிந்தியரில் என்ன சொல்றார்னா, ஒருவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் ஏன் அபாத்திரமாய் மாறுகிறான் என்றால், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவன் என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லும் போது அவர் அப்பத்தை குறித்து சொல்லவில்லை, திருச்சபையை குறித்து சொல்லுகிறார்.
அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபை இன்னதென்று என்ன பண்ண வேண்டும்? ஒருவன் நிதானித்து அறிந்தால் அவன் என்னவாகல? அபாத்திரமாகல. அவன் நிதானித்து அறியலனா அவன் என்ன ஆயிடுறான்? அபாத்திரமா ஆயிடுறான். அப்போ நிதானித்து அறிவதென்றால் என்ன? அந்த 1 கொரிந்தியர்ல கொரிந்து பட்டணத்துல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு. அங்கே ஏழை பணக்காரர் என்ற ஒரு வித்தியாசம். அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சொல்வாரு, நீங்கள் ஏழைகளை என்ன பண்ணுகிறீர்கள்? வெட்கப்படுத்துகிறீர்கள், சபையை அசட்டை பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அப்போ அந்த இடத்துல எந்த நபர் சபையை அசட்டை பண்ணி எளியவர்களை, ஏழைகளை வெட்கப்படுத்துகிறார்களோ, எவர்கள் திருச்சபையாகிய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த பந்தியில பங்கு பெறும்போது நம்மை நாமே எப்படி நிதானித்து அறியணும்? என்ன சொல்லி நம்மள நினைக்கணும்? நானும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சரி சமமாய் இருக்கிறோம். எங்களுக்குள்ள என்ன கிடையாது? வித்தியாசங்கள், வேறுபாடுகள் கிடையாது. விளங்குதா? இதுதான் பவுல் என்ன பண்றாரு? சொல்றார். சரி, இப்போ இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி போனோம். யாரு? அதுக்கு முன்னாடி யார் ஏற்படுத்தி கொடுத்தா? இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார். பவுல் எதை குறிப்பிடுறாரு? என்னிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு என்ன பண்ண? ஒப்புவித்தேன் அப்படின்றார். அப்போ பவுல் யாரிடத்தில் இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டார்? இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டார். இப்போ இயேசு இந்த பரிசுத்த பந்தியை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், அதை நம்ம என்ன பண்ணணும்? தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொன்னதும் பவுல் சொன்னதும் ஒத்து போதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஒத்து போதான்னு பார்த்தாதான் மற்ற போதகர்கள் சொல்லுகிறது சரியா தவறா என்று நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். சரி, இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. என்ன நாள் வருதான்? பஸ்கா என்கிற பலி. அந்த பலியை என்ன பண்ணணுமா? அவங்க செலுத்த வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அதற்கு முன்பதாக ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்போன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இந்த பிரெட்டு பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவை அவங்க என்ன பண்ணுவாங்க? தயார் பண்ணுவாங்க. பிரெட்டை என்ன பண்ணணும்னா, ஈஸ்ட் போட்டு அதை புளிக்க வைப்பாங்க. அப்போதான் அந்த பிரெட் என்ன ஆகும்னா, நீங்க அவன்ல வச்சும் போது அது என்ன ஆகும்? பொங்கி வரும். அந்த மாதிரி அவங்க அந்த காலத்துல இந்த மாவை பிசையும் போது அதை என்ன பண்ண வைப்பாங்க? புளிக்க வைப்பாங்க. அப்போ புளிக்க வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பம் சுட்டு அந்த அப்பத்தை சாப்பிடுவாங்க. அது அந்த அவங்களுடைய கலாச்சாரம், வழக்கம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வருஷத்துல ஒரு முறை இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த பண்டிகையிலே அப்போ என்ன பண்ணக்கூடாது? புளிக்க வைக்க கூடாது. அப்படியே டைரக்டா மாவை ரெடி பண்ணி என்ன பண்ணணும்? அப்படியே சுட்டு என்ன பண்ணணும்? சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார். சோ இது கர்த்தர் அவங்களுக்கு நியமித்த ஒரு கட்டளை. இந்த கட்டளையை யார் ஃபாலோ பண்றா? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அது என்ன ஆகுது? பின்பற்றப்பட வருகிறது. இன்ற காலத்திலையும் என்ன பண்றாங்க? பின்பற்றி வருகிறார்கள். சரி, இப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்புறம் அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நான் பஸ்காவை புசிக்கும்படிக்கு, எப்படியா? நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். சோ என்ன சொல்றாரு? அவங்கள நீங்க போய் இதுக்கு என்ன பண்ணுங்க? ரெடி பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள்
நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, அந்த வீட்டு எஜமானனை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சோ இப்போ இவங்க எதை ரெடி பண்றாங்க? பஸ்காவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சோ இயேசு சொன்னபடியே என்ன ஆகுது? இவங்க அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போனா ஒருத்தன் குடம் எடுத்துட்டு என்ன பண்றான்? எதிரில் நடந்து வர்றான். உடனே அவனை என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணி போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இயேசு நடக்க போறத முன்கூட்டியே யாருக்கு சொல்றாரு? இவங்களுக்கு சொல்றாரு. அப்போ நடக்க போறத முன்கூட்டியே சொல்லும் போது இவங்க போய் கண்ணால அதை என்ன பண்றாங்க? சொன்னதெல்லாம் நடக்கிறத இவங்க என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. இப்போ இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? இவர் யாரு? கடவுள். இவருக்கு நடக்க போறது என்ன பண்ணும்? முன்கூட்டியே தெரியும். அல்லேலூயா. சோ அதுதான் அவருடையதிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்போ நடக்க போறது இவருக்கு முன்கூட்டியே தெரியும் என்பது அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னி பிரசன்ட்னா எங்கும் வியாபித்திருக்கிறார். கடவுள் என்றால் ஆம்னி பொட்டன்ட். அப்படின்னா சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதுக்கப்புறம் கடவுள் என்றால் ஆம்னிசியன்ட். அப்படின்னா என்னன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா 10,000 வருஷம் கழிச்சு நடக்க போறதும் அவருக்கு தெரியும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் அவருக்கு தெரியும். இப்ப நம்மளை எடுத்துக்கோங்க. நமக்கு எது வரைக்கும் தெரியும்? இப்ப வரைக்கும் நடந்திருக்கிறது தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:07. 11:10 என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் அவருடைய தன்மை. அந்த தன்மையை நாம் எப்படி இருக்கணும்? புரிந்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் கடவுளை சரியா புரிஞ்சுக்காதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சரியில்லாம இருக்குது. கடவுளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அறிந்தபடி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு சீஷர்கள்கிட்ட. நீங்க போங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், அங்க போய் என்ன பண்ணுங்க? பஸ்காவை என்ன பண்ணுங்கள்? ஆயத்த பண்ணுங்கள் அப்படின்றார். இப்ப இந்த பஸ்கா எங்க இருந்து வந்திருக்குது? பஸ்கா எங்க இருந்து வந்திருக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்து வந்திருக்குது. எங்க இருந்து வந்திருக்குது? எகிப்து தேசத்திலிருந்து அவங்க அதை என்ன பண்ணி கொண்டு வராங்க? அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். இப்போ நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், இப்போ நம்ம அதை வாசிக்க டைம் இல்லை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். பஸ்கா அப்படின்னா ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். கடந்து போதல் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. பஸ்கானா என்னது? கடந்து போதல். பாஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம பைபிளை பழைய ஏற்பாடெல்லாம் படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்து என்ற ஒரு ஊர், ஈஜிப்ட். இப்போ கூட இருக்குது அந்த ஈஜிப்ட், பிரமிட்லாம் இருக்கும். அந்த ஊர்ல இந்த யாக்கோபினுடைய குமாரர்கள் இவங்கெல்லாம் ஒரு 70 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பஞ்சத்தின் நிமித்தம் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷம் அங்க இருக்கிறாங்க. அந்த 430 வருஷத்துல இந்த 70 பேரா இருந்தவங்க பல லட்சங்களாக என்ன ஆடுறாங்க? மாறிடுறாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா பல லட்சங்களாக இவர்கள் இருந்தாலும் அந்த ஊர்ல இவங்க எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க, ஸ்லேவ்ஸ்.
அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எகிப்தின் ராஜா பார்வோன், ஃபேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா இவங்கள வச்சு நிறைய வேலை வாங்கி என்ன பண்றாரு, நிறைய பில்டிங்கை கட்டுறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எகிப்து தேசத்துல உருவாக்குறார். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரை நோக்கி இவங்க விண்ணப்பம் பண்றாங்க, ஆண்டவரே எவ்வளவு நாள் தான் இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறது. ஆனா யாரு உண்மையான கடவுள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வழியில அந்த 400 வருஷத்துல பல ஜெனரேஷன் மாற மாற அவங்க என்ன ஆயிட்டாங்க, கடவுளை ரொம்ப சரியா புரிஞ்சிக்காம விட்டுட்டாங்க. ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, தங்களை என்ன பண்ணணும், விடுவிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, மோசேவை தெரிந்து கொண்டு மோசே மூலமா பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு அந்த ஜனங்களை என்ன பண்றாரு, அந்த எகிப்துன்ற ஊர்ல இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை என்ன பண்றார், விடுவித்து கொண்டு வருகிறார். அப்போ அந்த விடுவித்து கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில 10 வாதைகள் நடக்கிறது. 10 விதமான வாதைகள் அப்படின்னா என்ன, இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு. அது பார்வோனையும் அவருடைய ஜனங்களையும் அது என்ன பண்ணும், பாதிக்கும். அப்போ அதுல கடைசி ஒரு வாதை என்ன வாதை அப்படின்னா, அந்த பார்வோனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, பார்வோனுடைய வீட்டில இருந்து, பார்வோன் தான் ராஜா, அவங்க ராஜாவிலேருந்து அவங்க ஊர்ல இருக்கிற கடைசி அடிமை வரைக்கும் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய முதல்ல பிறந்த குழந்தைங்க என்ன போறாங்க, மரித்து போக போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மோசே மூலமா சொல்லப்படுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இதை உருவாக்கும் போது பார்வோன் எகிப்துல வசிக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன காட்டணும், ஒரு வித்தியாசத்தை காட்டணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு வயது நிரம்பின ஒரு ஆடை என்ன பண்ணணும், பிடிக்கணும். அதை அந்த மாசத்தினுடைய முதல் நாள்ல என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கணும். ஒரு 14 நாள் கழிச்சு இவங்க என்ன ஆகணும்னா ஒரு பிரயாணத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி தங்களை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்திக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு பெரிய ஜேர்னிக்கு போறாங்க, அதுக்கு பெட்டி படுக்க துணி மணி எல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து கட்டி வச்சுக்கணும். காலில் செருப்பு எல்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கையில் ஒரு கொம்பை வச்சு ரெடி ஆகிக்கணும். எல்லாம் ரெடி ஆகி அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஒரு வயதுள்ள ஆட்டை என்ன பண்ணணும்னா நெருப்புல சுடணும். எதுல சுடணும், குழம்பெல்லாம் செய்யக்கூடாது. என்ன குழம்பு, சிக்கன் கேரளா மசாலா, மட்டன் மசாலா ஃப்ரை, மசாலா குழம்பு, செட்டிநாடு மசாலா மட்டன் அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன பண்ணணும், ஆடை நெருப்புல சுடணும். சுட்டுட்டு அது ஒரு டிஷ். அடுத்தது ஒரு கசப்பான கீரை, அந்த கீரை என்ன பண்ணணும், சமைச்சு வச்சுக்கணும், கசப்பான கீரை. அடுத்தது என்ன பண்ணணும், புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை செஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்பம், புளிப்பில்லாத அப்பம், அப்பத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுக்கிட்டு வேக வேகமா சாப்பிடணுமா. எப்படி சாப்பிடணும், வேக வேகமா சாப்பிடணும். எதுக்கு, ட்ரெயின் வந்துடுச்சு, இப்போ போலனா என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். அதனால ட்ரெயினை ஓடி போய் பிடிக்கணும் அப்படின்ற கண்ணோட்டம், அந்த எண்ணத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் கிடையாது. பட் நமக்கு இப்போ ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, வேக வேகமாக போகணும், அம்மா சாப்பிட்டு போக சொல்றாங்கன்னா வேக வேகமாக சாப்பிட்டு போவோம். அது மாதிரி பிரயாணத்துக்கு ரெடி ஆயிட்டோம், இப்போ பிரயாணப்படணும், அதனால வேக வேக வேகமாக என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அப்போ இந்த சுட்ட ஆடு, கசப்பான கீரை, அப்புறம் புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணணும், வேக வேகமா சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணணும், அவங்க கிளம்பணும். இப்ப இந்த ஆடை வெட்டுறாங்க இல்லையா, அந்த ஆடை வெட்டும் போது அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை சிந்தணும் கீழே. ஆடு ரத்தம் ஃபுல்லா சிந்தணும். சிந்துற ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து அவங்க வீட்டுடைய வாசல்ல என்ன பண்ணணும், மேல பூசணும், சைடுல பூசணும். இந்த சைடுல மேல பூசணும். இது யாருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுக்கப்படல, எகிப்து ஜனங்களுக்கு கொடுக்கப்படல. அப்ப எகிப்து ஜனங்கள்ல யாருக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது. யாருமே அந்த மாதிரி ஆடையும் வாங்கல, ஆடையும் வெட்டல, ஆடையும் சமைக்கல, ரத்தத்தையும் என்ன பண்ணல, பூசல. இப்போ என்ன நடக்குதுன்னா, அன்று இரவு, இது இரவுல அவங்க அதிகாலையில இதெல்லாம் செஞ்சு இரவுல எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். அன்றைக்கு இரவு என்ன ஆவானா, கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுவாராம், அந்த ஊர் வழியா வருவாராம். அந்த ஊர் வழியா வரும்போது
யார் யாருடைய வீட்டு வாசல்ல அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதல் பிள்ளைகள் என்ன ஆக மாட்டாங்க, சாக மாட்டாங்க. யார் யாருடைய வீட்டு வாசல்ல ரத்தம் பூசப்படலையோ அவர்கள் உடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதல் குழந்தைகள் என்ன ஆவாங்க, இறந்து போவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாருடைய வீட்லையும் முதல் குழந்தைகள் என்ன ஆகல, சாகல. எகிப்துல இருக்கக்கூடிய ராஜா வீட்டுல இருந்து அந்த அடிமை வீடு வரைக்கும் எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதல் குழந்தைங்க என்ன ஆயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அலறல் ஓல சத்தம், இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, ரெடி ஆகி கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி ஆகி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் அங்கே நடக்கிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வர்ற தூதன் ரத்தத்தை பார்த்து தான் அதை செய்வாரா அப்படிலாம் அப்படி கிடையாது. தூதனுக்கு எங்க என்ன யாருக்கு என்ன பண்ணணும் தூதனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ரத்தம் பூசணும் இதெல்லாம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதுதான் விஷயம். ரத்தம் பூசி இருக்குது அதனால இந்த வீட்டில் போய் கொல்லக்கூடாது அதெல்லாம் விஷயம் கிடையாது. இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படி. ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஏன்னா இவங்க வனாந்திரத்துல போனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு, கட்டளை கொடுக்க போறாரு. அந்த கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படிஞ்சா ஜீவன், கீழ்ப்படியலனா மரணம். இப்போ அவங்களுக்கே விஷயம் தெரியுது. ஆனாலும் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா மோசே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு வயசாகி போச்சு, 80 வயசு ஆகுது, அவர் ஏதோ வயசு மூளை குழம்பி போய் சொல்றாரு, இதெல்லாம் யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அவங்க வீட்லயும் அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்தபடினாலே அந்த மரணத்திலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, தப்பித்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வீட்டு பக்கம் அந்த தூதன் அவங்க வீட்டை என்ன பண்ணிட்டாராம், தாண்டி போயிட்டார். அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு, பாஸ் ஓவர் பண்ணிட்டார். இவங்க வீட்டுக்குள்ள அந்த தூதன் வரல, இவங்க வீட்டுக்குள்ள அந்த மரணம் வரல. அந்த வர வேண்டிய மரணம் இவங்க வீட்டை கடந்து போய்விட்டது. சரியா, கடந்து யார் வீட்டுக்கு போயிடுச்சு, எகிப்தியருடைய வீட்டிற்கு போய்விட்டது மரணம். சரியா, அதுக்கு தான் பேரு பாஸ் ஓவர். அதுக்கு தான் என்ன பேர் தமிழ்ல, பஸ்கா என்று பெயர். இப்ப இததான் இயேசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, செய்யணும், அதுக்கு ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் இன்றைக்கு திருச்சபையிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை நாம் கடைபிடிக்கிறோம். விளங்குதா, சொல்றது புரியுதுங்களா? சோ இயேசு செய்தது என்ன, பஸ்கா. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு செய்ததை தான் பவுல் இயேசு கிறிஸ்துவத்தில் என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார். இயேசு தொண்டைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போலதான் பவுல் அந்த 1 கொரிந்தியர்ல கொருந்து பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த பஸ்காவை என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பஸ்கா முதல்ல எகிப்துல நடக்கும் போது என்ன அர்த்தத்தோடு நடக்கிறது அப்படின்னா, 430 வருஷம் இவங்க ஒரு ராஜாவுக்கு என்னவா இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த பஸ்காவின் மூலமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. சோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த பஸ்கா என்ன பண்ணப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. இப்போ அதையே இயேசு செய்கிறார். இதை ஒரு அடையாளமாக செய்கிறார். இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளமாக செய்கிறார். இந்த அடையாளத்திலே இயேசு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த பஸ்காவை கொடுத்தது யார் தான், இயேசு தான். விளங்குதா, புரியுதா? திருத்துவ தேவன், ஒன்றான மெய் தேவன் இயேசு பூமியில வரதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்தாரு, ஆவியா இருந்தாரு. அந்த எகிப்துல அந்த ஜனங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்தது யார் தான், இயேசு தான். இப்ப இந்த பூமியில அதே பஸ்காவை வைத்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதுதான் இந்த பஸ்காவாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இயேசு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன, அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு இந்த சீஷர்களுக்கு எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், இந்த சீஷர்களை எதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பூமியில பிறப்பதற்கு முன்னாடி மல்கியா தீர்க்கதரிசி தான் கடைசி தீர்க்கதரிசி. மல்கியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொல்றார்,
மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் ஆகையால் யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் ஆ, நிர்மூலமாகவில்லை. ஆ, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நீங்கள் நாட்கள் உங்கள் தொடங்கி பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை என் கைக்கொள்ளாமல் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் அப்பொழுது என்று உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? சொல்லுகிறார். சோ மல்கியா சொல்லும்போது எப்பத்துல சொல்றாராம்? உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர்கள், என்னிடத்திற்கு என்ன பண்ணுங்கள்? திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு என்ன பண்ணுவேன்? திரும்புவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? அவருடைய கட்டளைகளின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கட்டளையின்படி என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. இது கடைசியா மல்கியா தான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். அதே போல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க? எச்சரிக்கிறாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, இல்லனா நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவீங்கன்னு. இப்போ இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. ஒரு 10 கோத்திரம் போனது தான், அது திரும்பி வரவே இல்லை. 2 கோத்திரம் யூதா, பெஞ்சமின் கோத்திரம் பாபிலோனுக்கு அடிமையா போறாங்க. அவங்க மட்டும் 70 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க? திரும்பி வராங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் 400 வருஷம் கேப். 400 வருஷம் கேப். இப்போ எப்படி எகிப்துல 400 வருஷம் அவங்க அடிமையில இருந்தாங்களோ அது மாதிரி இங்க எத்தனை வருஷம்? 400 வருஷம் கேப். இந்த கேப்ல தான் இன்னும் நிறைய வேத புரட்டுகள் என்ன ஆகிறது? உருவாகிறது. இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா ஜப ஆலயம் அப்படின்ற வார்த்தையை நீங்க வாசிக்க மாட்டீங்க. பரிசேயர் என்ற வார்த்தையை வாசிக்க மாட்டீங்க. சதுசேயர் என்ற வார்த்தையை வாசிக்க மாட்டீங்க. வேத பாரகர் அப்படின்ற வார்த்தை கூட என்ன பண்ணாது? நிறைய இடத்துல இருக்காது. மேபி ஒரு சில இடத்துல இருக்கலாம். எஸ்ரா, நெகேமியா போன்றவங்க எல்லாம் வேத பாரகர்களாக இருந்தாங்கன்றது மாதிரி வரும். ஆனா இன்னும் நிறைய பழைய வரலாறுலாம் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் எப்போ வந்தாங்க? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வழக்கத்துல தால்முத், மிஷ்னா அப்படின்ற புஸ்தகங்கள், அதெல்லாம் என்னன்னா வாய்மொழியா மோசே சொன்னதை இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? எழுத்து வடிவமா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு தால்முத், மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பைபிள்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம்ன்றது தோரா. அதுக்கப்புறமா தீர்க்க தரிசன ஆகமங்கள், பஞ்சாகமம், தீர்க்க தரிசன ஆகமங்கள். இதுல தான் கடவுள் கொடுத்த கட்டளைகள் நிறைந்திருக்கிறது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த 400 வருஷத்துக்குள்ள எது வந்துச்சு? தால்முட், மிஷ்னான்னு ஒன்று வந்திருக்குது. இது ரெண்டும் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கான விளக்கங்கள் அல்லது மனிதர்களாக ஏற்படுத்தின சில மனித பாரம்பரியங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த மக்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில, அதுக்கு பதிலா இந்த மத போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர், பிரதான ஆசாரியர், இப்படிப்பட்டவர்கள் உருவாக்கின மத போதனைகள், மனித போதனைகள், மத சடங்காச்சாரங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு இவங்களை என்ன பண்ண வந்திருக்கிறார்? விடுதலையாக்க வந்திருக்கிறார். அததான் இந்த பஸ்கா மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். எப்படி மோசே காலத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர் பிழைத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தார்களோ, அதுபோல உங்களுக்காக நான் என்ன ஆக போகிறேன்? சாக போகிறேன். எதற்கு? நான் சரியான போதனைகளை போதிக்கிறபடினாலே, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறபடினாலே, உண்மைகளை பேசுகிறபடினாலே, இந்த மத போதகர்களுக்கு, மத குருமார்களுக்கு என்னை கொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன இருக்குது? உருவாகி இருக்கிறது. ஆகவே சீக்கிரத்திலே அவர்கள் என்னை என்ன பண்ண போகிறார்கள்? கொல்ல போகிறார்கள். அப்போ நான் சாக போறதே எதுக்காக தான்? சரியான போதனை உங்களுக்கு போதிச்சு உங்களை இந்த மனித போதனையிலிருந்து என்ன பண்றேன்?
விடுதலை ஆக்குறேன். அதனால நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? என் ரத்தத்தை என்ன பண்ண போறேன்? சிந்த போறேன்னு சொல்றார். சொல்லது விளங்குதா? இயேசு எதற்காக மரித்தார் அப்படின்னா, சரியான போதனையை போதித்து ஜனங்களை அவருடைய அறியாமையிலிருந்து விடுவித்தபடினாலே அவர் என்ன பண்ணினார்? மரித்தார். இததான் இயேசு இந்த பஸ்கா மூலமா என்ன பண்றாரு? அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். வேலை 19வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஆ. அப்பத்தை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? இது அடையாளம் தான். இந்த அப்பம் ஒரு அடையாளம். ஆனா என்ன சொல்ல வராரு? நான் இப்பொழுது சாக போகிறேன், என்னுடைய ரத்தத்தை என்னுடைய சரீரத்தை உங்களுக்காக தியாகமாக என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தினாலே நீங்கள் அந்த மதம் என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. மனித போதனை என்ற அடிமைத்தனத்திலிருந்து என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. மூட பழக்க வழக்கத்திலிருந்து என்ன ஆயிட்டீங்க? விடுதலை ஆயிட்டீங்க. உங்களை நான் இப்படி விடுதலை ஆக்கினதுனால இப்ப என்ன பண்ண போறாங்க? கொலை செய்ய போறாங்க. அப்புறம் வாசிப்போம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப இந்த அப்பத்தை சாப்பிடும் போது என்னை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் எதை நினைவு கூறீங்க? எகிப்திலிருந்து விடுதலையான அந்த பஸ்கா ஆட்டை நினைவு கூர்ந்தீர்கள். இப்பொழுது யாரை நினைவு கூற வேண்டும்? என்னை நினைவு கூற வேண்டும். என்னை நினைவு கூறணும்னா அதோட எதுவும் சேர்ந்து வருது? இயேசுனா அவருடைய போதனையும் சேர்ந்து வருகிறது. அப்போ இயேசுவை நினைவு கூறணும்னா அவருடைய போதனையும் நினைவு கூறணும். என்ன சொல்லி நினைவு கூறணும்? இயேசு வந்ததினால், அவருடைய போதனையினால் இன்றைக்கு நாங்கள் என்ன பெற்றோம்? விடுதலை பெற்றோம். உண்மையா? சொல்லுங்க. இயேசுடைய போதனையின் மூலமா சீஷர்கள் என்ன பெற்றார்கள்? விடுதலை பெற்றார்கள். எதிலிருந்து விடுதலை பெற்றார்கள்? அறியாமையில் இருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து, மனித பாரம்பரியத்திலிருந்து, மத போதனைகளிலிருந்து என்ன பண்றாங்க? விடுதலை பெற்றார்கள். அதனால இயேசு சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்கள்? செய்யுங்கள். அடுத்தது சொல்றாரு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். சோ இது அந்த திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம். அது என்னது? ஒரு உடன்படிக்கை. இப்ப நீங்க அந்த காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் சிந்தி என்ன பண்ணுவாங்களாம்? உடன்படிக்கை ஏற்படுத்துவார்கள். இப்ப ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இயேசு மரித்ததனுடைய நோக்கம் என்ன? சீஷர்களை எதிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார்? அறியாமையிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த பரிசுத்த பந்தியை நீங்க பங்கு பெறும்போது நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் அறியாமையிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறேனா? கிறிஸ்தவத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித போதனையிலிருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேனா? மனித பாரம்பரியத்திலிருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேனா? மூட பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேனான்னு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவங்க செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஏன்? நாலு நல்லா இல்ல. பொண்ணு கிடைச்சாலும் எது கிடைக்காதான்? புதன் கிடைக்காது. இதெல்லாம் இந்த உலகத்தார் ஏற்படுத்தினது. அது யாருக்குள்ள வரக்கூடாது? கிறிஸ்தவர்களுக்குள்ள வரக்கூடாது. இப்போ நான் நடந்து போயிட்டே இருந்தேன், திடீர்னு கால் தடுமாறிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணக்கூடாது? நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு கிளாஸ்ல பக்கத்துல கடையிலையோ வீட்லயோ ஒரு கிளாஸ்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நடந்து போகணும். ஏன்னா சகுனம் சரியில்லை. நம்ம நேரம் காலெல்லாம் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நமக்கெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சகுனம், நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அதெல்லாம் கிடையாது. அதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அதை நம்புறாங்க. ஏன்னா சபையிலேயே அதை அவங்களுக்கு என்ன பண்றாங்க? சொல்லி கொடுத்து அப்படி வச்சிருக்கிறாங்க. என்ன, வெள்ளிக்கிழமையில ஜெபம் பண்ணாதான் கர்த்தரும் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? கேட்பார். என்ன ஒருத்தர் கேட்டார், என்ன ஐயா வெள்ளிக்கிழமையில உங்க சர்ச்சில் பிரேயர்லாம் வைக்க மாட்டீங்களா? ஏன் எங்க வீட்டில் எங்க சர்ச்சில் சனிக்கிழமை வச்சிருக்கிறோம். ஐயோ சனிக்கிழமைலாம் நல்ல நாள் கிடையாதுங்க, வெள்ளிக்கிழமை தான் என்ன நாள்?
மங்களகரமான ஒரு நாள். அந்த நாள்ல ஜெபம் பண்ணதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்பார். சோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதே யார் தான்? சபை போதகர் தான். அமாவாசை ஜெபம், அமாவாசை விடுதலை ஜெபம். சோ அமாவாசையில வந்து ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். மற்ற நாள்ல ஜெபம் பண்ணா என்ன கிடைக்காது? விடுதலையே கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் அமாவாசையில தான் எல்லாருக்கும் என்ன கொடுப்பார்? விடுதலை கொடுப்பார். வேற நாள்லாம் ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டார்? விடுதலை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி அமாவாசைக்கு தான் பிசாசுலாம் எப்படி ஆடும்? ஆக்ரோஷமா ஆடும். மற்ற நாள்லாம் எங்க போயிடும்? ஹவாயி, அப்புறம் அந்தமான் ஐலண்ட்ஸ்க்கு, அப்புறம் வேற சில ஊர்லாம் இருக்குது, வெக்கேஷனுக்கு போயிடும் எல்லா பிசாசும். தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா பிசாசும் எங்க போயிடும்? வெக்கேஷனுக்கு போயிடும். கரெக்டா என்னைக்கு தான் திரும்பி வரும்? அமாவாசை அன்னைக்கு தான் எல்லாம் திரும்பி வரும். திரும்பி வந்து அப்படியே ஆடும் பயங்கரமா. அதனால அமாவாசைக்கு ஜெபம் பண்ணதான் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் என்னது? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள். இந்த மூட நம்பிக்கைகளுக்கு பின்பதாக கூட்டம் கூட்டமா ஜனங்க என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது போலதான் அந்த காலத்திலையும் யூத மூட நம்பிக்கை, யூத பழக்க வழக்கங்கள், மத போதனைகள், மனித போதனைகள், மத சடங்காச்சார முறைகளுக்கு பின்பதாக ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போய்கொண்டிருக்கிறாங்க. இயேசு வந்து அவருடைய போதனையை போதித்து ஜனங்களை அதிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் பரிசுத்த பந்தி எடுக்கும்போது நீங்க யோசிக்க வேண்டியது, மனித போதனைகளிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேனா? மனித பாரம்பரியத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேனா? ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, ஒரு சபைக்கு போனாங்களாம். அந்த சபைக்கு போன உடனே முதல்ல அந்த சபையில சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த வாரத்திலிருந்து நீ பொட்டு எடுத்துட்டு தான் இந்த சபைக்கு என்ன பண்ணணும்? வரணும். அடுத்த வாரம் வரும்போது உன் காலில் இருக்கிற மெட்டியை என்ன பண்ணு? கழட்டிட்டு வா. அடுத்த வாரத்துல இருந்து வரும்போது கலர் துணிலாம் என்ன பண்ணாத? போட்டுட்டு வராத. இதெல்லாம் என்னது? என்னது? மூட நம்பிக்கைகள், மனித பாரம்பரியங்கள், மனித பழக்க வழக்கங்கள். கர்த்தர் எதை தான் பார்க்கிறாரு? உள்ளத்தை. இப்போ என்ன விஷயம்? அதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடாதுன்னு சொல்றேன்னா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தங்க அப்படிதான் வெளியே போய் சொல்லிட்டாங்க, இந்த பாஸ்டர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா திட்டுறாருன்னு சொல்லிட்டாங்க வெளியே போய். நான் அந்த மாதிரிலாம் யாரையும் திட்டல. அது உங்க விருப்பம். உங்களுக்கு ஒயிட் ஷர்ட் போடணும்னு விரும்புறீங்களா? உங்க விருப்பம். கலர் போடுறீங்களா? உங்க விருப்பம். எந்த கலர் போட்டாலும் சரி, ஒயிட் கூட ஒரு கலர் தான். ஒயிட் போட்டாலும் சரி, பிளாக் போட்டாலும் சரி, ரெட் போட்டாலும் சரி, எந்த கலர் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க போட்டு வாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுதான் பக்தி என்று என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. இந்த என்னுடைய ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுட்டேன் அதனால நான் பக்தி ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம யாரு? பக்திமான். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? நீங்க பக்திமான். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்க பரிசுத்தமா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி நான் தலை வாடுறதோ, தலையில எண்ணெய் வைக்கிறது, ஜடை பின்றது, நகை கழட்டுறது, நகை போடுறது, பூ வைக்கிறது, பூ வைக்காம இருக்கிறது, கிளிப்பு போடுறது, கிளிப் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தையும் பக்தியும் என்ன பண்ணுறது இல்ல? தீர்மானிக்கிறது இல்ல. அப்போ இப்படிப்பட்டதான மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு திருச்சபை போட்டு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆட்டி உலுக்கி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அதுல மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார். இயேசு அதுல இருந்து தான் நம்மளை விடுவிக்க வந்தாரு. இன்னைக்கு இயேசு பேரை சொல்லியே இன்னைக்கு ஜனங்களை எதுல வச்சிருக்கிறாங்க? அதே மூட பழக்க வழக்கம், அதே மனித பாரம்பரியங்கள், அதே மனித போதனையில இயேசு பேரை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ இயேசு எதுக்காக வந்தாருன்னு யாருக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம். இப்ப என்ன சொல்றாரு? இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இருந்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்யறார். சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகுது. இப்ப இந்த உடன்படிக்கை அப்படின்னா என்ன? தேவன் மனிதனோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கை. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் வந்து திருமணம். திருமணத்துல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற திருமணங்கள் எப்படி நடைபெறும் தெரியாது. ஆனா கிறிஸ்தவ திருமணத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா, திருமணத்துல இணையவங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்த பெண்ணோடு நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு சம்மதமா? இந்த ஆணோடு வாழ்வதற்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வாயால என்ன பண்ணணும்? ஆம் அப்படின்னு அறிக்கையிடணும். அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி அறிக்கையிடணும். அப்போ அந்த வாயின் வார்த்தையின்படி அவங்களை என்ன பண்றாங்க? கணவன் மனைவியாக ஏற்படுத்தி என்ன பண்றாங்க?
அவங்கள இந்த சமுதாயம் கணவனாக மனைவியாக என்ன பண்ணுகிறது? அங்கீகரிக்கிறது. திருச்சபை அங்கீகரிக்கிறது. கர்த்தர் அதை என்ன பண்ணுகிறார்? அங்கீகரிக்கிறார். இப்ப அவங்க கணவன் மணியா வந்துட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை, அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்துல என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு என்ன பண்ணணும்? நடக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். பைபிள் வசனம் அதுதான் நமக்கு என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்கிறது. அப்போ உடன்படிக்கை என்று வரும்போது அந்த உடன்படிக்கையிலே கட்டளை, கீழ்ப்படிதல் என்று என்ன பண்ணுகிறது? ஒன்று அதுல மறைந்து அதோடு இணைந்து வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே யார் யாரோடெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினாரோ, ஒப்பந்தம் பண்ணினாரோ, அப்போ ஆண்டவர் அவரிடத்துல என்ன எதிர்பார்த்தார்? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போன உடனே என்ன கேட்குறோம்? 1/2 கிலோ சர்க்கரை அப்படின்னு கேட்குறோம். அவர் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? 30 ரூபான்னு சொல்லுவாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? 50 ரூபா கொடுப்பீங்க, இல்லை 30 ரூபா கொடுப்பீங்க. இப்போ இதை என்னைக்காவது நீங்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் பேசி வச்சு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லை அந்த கடைக்காரர் உங்க வீடு வீடா வந்து, நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தா நீங்க எனக்கு காசு கொடுக்கணும், சம்மதமா சம்மதமா சம்மதமான்னு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாரா? இல்லை. இது இயற்கையாகவே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட். என்ன கவனன்ட்? நீ எனக்கு பொருள் கொடுத்தா நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? காசு கொடுப்பேன். இது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். நம்ம இதை அபிஷியலா போடல, ஆனா இந்த என்ன இருக்குது? இது நடைமுறையிலே இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? ஆர்டர் எடுக்கணும். அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அட்வான்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் என்னது? நடைமுறை. நீங்க ஒரு வீட்டுக்கு போய் வீடு வாடகை எடுக்கணும்னா அந்த வீடு வாடகை எடுக்கும்போது அதுக்கு என்ன கொடுக்கணும்? அட்வான்ஸ் கொடுக்கணும். இதுதான் என்னது? அந்த அக்ரிமெண்ட். வாடகை கொடுக்கணும். அவர் வீடை கொடுத்தாருன்னா நீங்க என்ன கொடுக்கணும்? வாடகை கொடுக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். அதே மாதிரி தான் இங்க மறைந்து இருக்கக்கூடிய எல்லா அக்ரிமெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது? ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளைக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்ப கடைக்காரருக்கும் உங்களுக்கும் என்ன கட்டளை? அவர் பொருள் கொடுப்பார் என்பது ஒரு கட்டளை. அவர் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிந்துதான் ஆகணும். விளங்குதா சொல்றது? அது போலதான் இந்த கட்டளை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றார்? உடன்படிக்கை ஏற்படுத்தி, உடன்படிக்கை யாரெல்லாம் ஏற்படுத்துறாரோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். அதுல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுது. விளக்குதா? இப்ப நல்லா புரிஞ்சுங்க. ஆரம்பத்துல இந்த ஆண்டவர் கவனன்ட் ஏற்படுத்திட்டே வராரு. இப்ப இயேசு சொல்றாரு, என் ரத்தத்தினாலாகிய ஒரு புதிய உடன்படிக்கை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப இந்த உடன்படிக்கை இதுல புதுசுன்னு சொல்லும் போது கட்டளைகள் புதுசா அல்லது அதை பெற்றுக்கொள்ளுகிற நபர்கள் புதுசா? யாரு புதுசு? பெற்றுக்கொள்ளுகிற நபர்கள் தான் புதுசு. எது புதுசு கிடையாது? கட்டளை புதுசு கிடையாது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல கட்டளையே புதுசுன்னு சொல்லி போதிக்கிறாங்க. என்ன புது கட்டளை தெரியுமா? நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அதுதான் புது கட்டளை. ஆண்டவர் எல்லாம் செஞ்சிட்டார், இதுதான் புதிய உடன்படிக்கை. அப்படி அல்ல. கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாதவர். யார் தான் மாறிட்டு இருக்கிறா? மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? இனிமேல் என்ன வராது? வெள்ளம் வராது. அதுக்கு அடையாளமா என்ன கொடுக்குறேன்? வானவில்லை கொடுக்குறேன். நோவாவோடு உடன்படிக்கை பண்றார். நோவா இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா? இல்ல. அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் இந்த சகல பூமி என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆனா நீங்க என்னுடைய கட்டளைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்.
இப்படியே நிறைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இருக்குது. நான் சொல்லணும்னா டைம் இல்லை. ஆனா இயேசு அவருடைய காலத்துல சீஷர்களுக்கு சொல்றாரு, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்போ என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு? நான் உங்க கடவுளா இருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைங்களா இருப்பீங்க, நீங்க என்னுடைய சீஷரா இருப்பீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுதான் உடன்படிக்கை. இப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னும் போது கட்டளைகள் புதுசா மாத்தல. யார் தான் மாறி இருக்கிறா? நபர்கள், அதை பெற்றுக்கொள்ளுகிற நபர்கள் தான் மாறி இருக்கிறாங்க. இப்போ முன்னாடி நோவா இருந்தார், ஆபிரகாம் இருந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கிறா? இயேசுவோடு கூட அந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ 2000 வருஷம் கழிச்சு யார் இருக்கிறா? நாம இருக்கிறோம். அப்போ மக்கள் ஜெனரேஷன் மாறிட்டே போகும். யார் மாறல? இயேசு மாறல. அவர் கொடுத்த கட்டளை மாறல. நாம் தான் தலைமுறை தலைமுறையாக என்ன கொண்டிருக்கிறோம்? மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரத்தம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? புதிய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறது. அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கிறது? கீழ்ப்படிதல், கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த பரிசுத்த பந்தியை நாம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறோம், அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆண்டவரே இந்த உடன்படிக்கைக்கு நான் ஒத்து வருகிறேன், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஏத்துக்கிறேன், இந்த அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்றேன். ஏன்னா உங்க ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய கட்டளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிந்து நடப்பேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் கண்ணில் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுவோம். நம்ம பரிசுத்த பந்தியை நாம் அனுசரிக்க போகிறோம்.